நேற்றைய தினத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைய நாளிலே ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன், ஆவிக்குரிய பாதுகாப்புனா என்ன, இதை நான் கொஞ்ச நேரம் அப்படியே தியானித்து ஜெபிக்க போறோம். நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய பாதுகாப்பு என்பது முழுக்க 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 கர்த்தருடைய துணை எப்போதும் நமக்கு இருப்பதுதான் ஆவிக்குரிய பாதுகாப்பு. நம்முடைய விசுவாசம், ஜெபத்தில் வெளிப்போடு காணப்படுவது, இது எல்லாமே ஆவிக்குரிய பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேதாகமத்தில் யோவான் புத்தகத்தை படிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். நேற்றைய தினத்துல உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னேன். அறிவுனா என்ன, ஞானம்னா என்னன்னு சொன்னேன். அறிவு இருமாப்பை உருவாக்கும்னு சொன்னேன். ஞானம் தெய்வ பயத்தை கொண்டு வரும்னு சொன்னேன். அறிவு நல்லது எது கெட்டது எதுன்னு காண்பிக்கும், ஆனால் கெட்டதை தான் செய்யும். அதுதான் என்னது? அறிவு. ஞானம் நன்மை எது தீமை எது என்று வகையறுக்கும், ஆனால் நன்மை ஒன்றே செய்யும். அல்லேலூயா. குழம்பாம இருக்கிறீங்க நம்புறேன். குழம்பிராதீங்க. கர்த்தர் நல்லவர். சத்திய ஆவியாகிய அவர் வந்துட்டாலே சத்தியத்திற்குள்ள மட்டும்தான் நம்ம நடத்துவார். நான் சொல்லக்கூடிய பாதுகாப்புங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சபைக்கு மட்டும் இல்லை, ஊழியத்துக்கு மட்டும் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்படாதபடி, கலப்படமாகாதபடி பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்க எங்கேயாவது மைண்டை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நான் தைரியமா சொல்வேன், என்ன வரப்போகுதுங்கிறத கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்து அதை நான் சந்திச்சிருக்கிறேன், சந்தித்து கொண்டும் இருக்கிறேன். வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு பரலோக கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கப்படவே இல்லை என்றால் எந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருக்கு? உங்க வீட்டுக்கு போன் வரும், முன்னாடி லேண்ட்லைன், நீங்க அடுத்த நாள் போன் அடிப்பீங்க, உங்களுடைய தொடர்பு இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இணைப்பு என்ன பண்ணிருக்குது? ஆனா ஜெபத்துல துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தண்டிக்கப்பட்டிருக்கிறதுலாம் தெரியாது. நீங்க தலைகீழா நிப்பீங்க, பதிலே வராது. போராடி போராடி பார்ப்பீங்க, பதிலே வராது. பெருமூச்சு விட்டு பார்ப்பீங்க, ஒண்ணுமே வராது. ஜெபத்துக்கு பதில் கிடைச்சவங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் போய் பேசி பாருங்க. இன்னைக்கு அவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ வருஷம் விட்ட பெருமூச்சு, எத்தனையோ வருஷம் வடிச்ச கண்ணீர், எத்தனையோ வருஷம் வடிச்ச அங்கலாய்ப்பு. இன்னைக்கு சிரிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு சிரிப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. போன மாசம் வரைக்குமே யுத்தம் தான், 14ஆம் தேதி வரைக்குமே யுத்தம் தான், 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு டேட்டா வச்சிருக்கிறேன், டேட்டாவையும் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா.
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு தெரியும். அப்ப வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிச்சுட்டு இருக்கிறோங்கிற அந்த மனநிலை நமக்கு முதல்ல வேணும். இந்த இடத்துக்கு நீங்க வர்றதா இருந்தா எப்படி வரணும்னா, ஒரு பேங்குக்கு போகும்போது செக்கை கொடுத்தா பணம் எடுப்பாங்கிற நம்பிக்கை வருது இல்ல. செக்கை கொடுத்தோன்னா என்ன வருது? பணம் வருது. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது என்ன நம்பிக்கை வரணும்னா, இன்னைக்கு கர்த்தர் என் கூட டைரக்டா பேச போறாரு, முகமுகமா பேச போறாரு, வரி வரியா பேச போறாரு. அது மட்டும் இல்ல, இந்த செய்திக்கு பின்னாடி அவர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்க போறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ராஜாவினுடைய கைக்கும் எரிகிற நெருப்புக்கும் தப்புவிப்பார். இன்னும் தப்புவிக்கல, தப்புவிப்பார். என்ன மாதிரி முரட்டுத்தனம்! அதை விட ஒரு பெரிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தப்புவிக்காம போனாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த ஈனத்தனமான சிலையெல்லாம் கும்பிட விட மாட்டார். அல்லேலூயா! இந்த ஆழம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கிருபையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா! அப்ப சத்திய ஆவியானவரை எப்பயும் ஆவியானவரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆவியானவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். மெல்லிய குரல்ல பேசுகிறவர், மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறவர். அல்லேலூயா! அப்ப சத்திய ஆவியானவர் வரும்போது சகல பைபிள்ல இருக்கிற ஒரு சத்தியம் மாறாம சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அதனாலதான் நடத்திடுவார்னு நம்ம பாடணும். கடலின் மேல் நடந்தவர் நடத்திடுவார், காற்றையும் கடலையும் அதட்டிடுவார். அல்லேலூயா! வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சாதிக்க நமக்கு பலன் உண்டு. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இயேசுநாதர்ட்ட எப்பேற்பட்ட காரியத்துக்கு ரெமிடி உண்டு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட எப்பேற்பட்ட காரியத்துக்கும் என்ன உண்டு? ரெமிடினா என்னன்னு கேட்பாங்க பக்கத்துல, அதுக்கு பதில் சொல்லிருங்க. என்ன உண்டு? எப்பேற்பட்ட காரியத்துக்கும் ஆன்சர் இருக்குது, பதில் இருக்குது. அவர் எப்பேற்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் கத்தட்ட முடிவு இல்லாம இல்லவே இல்லை. ரொம்ப அழகா சொல்லிட்டாரு ஞானி, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன ஆகாது? இப்படி சொல்லுங்க. இல்ல, இந்த காதுல இருக்கிற கட்டி போகவே போகாதுன்னு யார் சொன்னா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா! நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த வார்த்தையை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். நீங்க பாதுகாக்கப்படணும்னு சொன்னா, உங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும், உங்க கணவர் பாதுகாக்கப்படணும், உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், உங்க வீட்டில் இருக்கிற உறவுகள் பாதுகாக்கப்படணும்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினால் தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், ஆவிக்குரிய வரங்களிலே ஒரு மேன்மையான காரியம், நல்ல விலை கொள்ளுங்க, ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு. தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், ஆவிகளை பகுத்தறியணும். நான் நேற்றைய தினத்துல சொன்னதை நான் வலியுறுத்தி சொல்றேன். பிரதர், நேற்றைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்தான் பிரதர், எவ்வளவு என்கிட்ட வாங்கி சாப்பிட்டான் தெரியுமா பிரதர், நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன் பிரதர், எவ்வளவு சட்டை எடுத்து கொடுத்திருப்பேன், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பேன். துரோகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எதிராக நிக்கிறான் பிரதர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு அவன் எதிரியாகி விலகி போனதுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. இருந்து உங்க உயிரை எடுக்காம விலகி போனதுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. அல்லேலூயா! நல்ல விலைக்குங்க. கொஞ்சம் வசனத்துக்குள்ள போவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாமா?
மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி. எல்லாரும் கொஞ்சம் நல்ல வசனங்களை கவனிக்கணும். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். நல்ல கவனிங்க. இப்ப ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறத அறியணும், ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிறத அறியணும். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். The spirit of discerning. ஒருத்தரை பார்த்தாலே, ஒருத்தர் வாயிலிருந்து வார்த்தை வர்றத வச்சாலே அவங்க ஆவி எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அல்லேலூயா. மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நல்ல கவனிச்சீங்களா? தேவனுடைய ஆவியானவருடைய துணை இல்லாம, the spirit of God, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம வசனங்களுடைய வியாக்கியானங்கள் கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் துணை இல்லாம மனுஷனுடைய ஆவியில கிரியை செய்கிற வல்லமைகளை கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. இது மனுஷனுடைய ஆவி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். இது என்ன ஆவி சொல்லுங்க? இது என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. இப்ப சபைக்குள்ள உலகம் வந்துருச்சா இல்லையா? சத்தம் வரமாட்டேங்குது. சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உலகம் வந்துருச்சா இல்லையா? ஒவ்வொரு ஃபேஷனா உள்ளுக்குள்ள வந்து, ஒவ்வொரு ஃபேஷனா சபைக்குள்ள வந்து, இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. நல்ல கவனிங்க. வசனம் என்ன சொல்லு? உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தொடர்ந்து வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பாத்தீங்களா? எபினேசருடைய பிரசங்கத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, எபினேசருடைய மெசேஜ் பூரா எப்படி வரும்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி, அது ஒரு பைபிள் டீச்சிங், அது ஒரு மேன்மையான அபிஷேகம். அல்லேலூயா. இப்ப நான் வந்து நின்னா என்னன்னா, A to Z உள்ள பூந்துட்டு வந்துடுவேன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் எப்படின்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்துறது. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரியாதது மாதிரி தான் இருக்கும். 14-15 பாருங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. இந்த உலகத்தை போய் நீங்க எதையாவது பேசுங்க, ஆவிக்குரிய காரியத்தை ஏத்துக்குவானா? ஏத்துக்கவே மாட்டான். அத பைபிள் என்ன சொல்லுது? ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நீங்க என்னதான் போய் நீங்க அவன்கிட்ட நின்று எவ்வளவு வேணாலும் பேசுங்க, அவன் ஏத்துக்கவே மாட்டான். அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமாக தோன்றும். நமக்கு அவனை பார்த்தா பைத்தியமா தெரியும், அவனுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியும்? பைத்தியமா தெரியும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். நீங்க என்னதான் தலைகெல்லாம் நின்று உலகத்துல ஊறி போய் கிடக்கிற ஒரு ஆணுகிட்டயோ பெண்ணுகிட்டயோ சுவிசேஷத்தையோ ஆண்டவரை பத்தி சொன்னா அவன் எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டான். அடுத்த வசனம் பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்ப தேவ பிள்ளைகள், நீங்க உங்களிடத்துல வந்து ஆவிக்குரிய காரியங்களை பேசுறோம்னா உங்களுக்கு புரியும். ஞானி கிட்ட பேசு, ஞானத்தை பேசு, அவன் கேட்பான். மூடன்ட்ட போய் நீ ஞானத்தை பத்தி பேசுனாக்க அவன் என்ன பண்ணிடுவான்? ஆமா, புத்தியீனனுக்கு அவனுடைய புத்தியீனத்தின்படியே நீ என்ன பண்ண? உத்தரவு கொடு. வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நம்ம பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் என்னன்னா, எப்படிடா இவங்க ஒரு தியேட்டர்ல பார்த்ததில்லை, ஒரு ரோட்ல அனாவசியமா பார்த்ததில்லை, எங்கேயுமே ஊர் சுத்தி என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை, ஆலயத்துக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு பெரிய கூட்டம்
நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம 2 கண்களால உலகத்தை பார்க்கிறோம், 2 லட்சம் கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுனால எல்லா இடத்துலயும் நமக்கு ஃபேவர். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம், அங்க கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. ஹாஸ்பிட்டல் போனா கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. ஒரு ஆபீஸ் போனா கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஆவிகளுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? அந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒரு தேவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவனுக்கு எப்படி தோணுங்க? இப்ப ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே, வாலிபர்களே, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படியே கர்த்தர்கிட்ட ஒப்படைங்க. பிரைஸ் தி லார்ட். குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்க, தனிமையா உட்கார்ந்து உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரத்தை சங்கீதம் 119:9 படி வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவரே, எதனால? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல வாலிப பிள்ளைங்க கை கொடுத்து சொல்லுங்க, வசனம் 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 வசனம். 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்துல 11-12 பாருங்களேன். 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. உன்னுடைய வாலிப நாட்களை ஒருத்தர் அசட்டை பண்ணக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, உன்னுடைய இளமையை குறித்து ஒருத்தர் உன்னை என்ன பண்ணக்கூடாது? வாலிபர்கள் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? வாலிபர்களுடைய அலங்காரம் என்னன்னு கேட்டா லிப்ஸ்டிக்னு சொல்லக்கூடாது. வாலிபர்களுடைய அலங்காரம் என்னன்னு கேட்டா ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லக்கூடாது. வாலிபர்களுடைய அலங்காரம் பராக்கிரமம். பராக்கிரமம்னா என்ன? காலையில எந்திரிச்சு வசனத்தை படிச்சு ஜெபிச்சு ஆவிக்குள்ள ஒரு பலனோட நம்ம நிக்கிறது தான் பராக்கிரமம். அல்லேலூயா. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இரு? ஒரு மாதிரியா இல்ல, மாதிரியா இரு. அல்லேலூயா. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இரு? சபையில யூத் தான் மாடல். சபையில யார்தான் மாடல்? 21 வயசுல என்ன பிடிச்சார். 21 வயசுல சௌரியராஜன் அடிக்கடி ஒரு சாட்சி, காலம்பூரா அந்த ஒரே சாட்சி தான் சொல்வார். என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, இந்த சின்ன பையன் நடத்துற சபைக்கா நீங்க போறீங்க அப்படின்னு நீ ஊர்ல கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அவன் சின்ன பையதான், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அப்படி சொல்லி வருவேன் அப்படின்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். நீங்க சின்னவர்கள், சின்னவன் 1000. எங்க பக்கத்துல படிக்கிற பிள்ளையவே ஆதாயப்படுத்தல. சின்னவன் 1000ம் சிறியவன் எப்படி இருப்பான்? எவ்வளவு அழகா பிள்ளைகளை ஆத்மா ஆதாயம் பண்ணலாம் தெரியுமா? உங்க ரூமுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை நீங்க எவ்வளவு ஒவ்வொன்றுக்கு ஒரு ப்ராஃபஸி அடிச்சீங்கன்னா எல்லாம் சட்டி சட்டி பானையா தெரியுது. எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராஃபஸி கொடுத்தீங்கன்னா நொறுங்கி போயிடும், எல்லாம் தெரிச்சு போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆமா, ரொம்ப சுலபமா நீங்க பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியும். வாலிபர்களுடைய அலங்காரம் இன்னும் சத்தமா சொல்லுங்க. வாலிபர்கள் இங்க பாருங்களேன், நம்முடைய அலங்காரமே பராக்கிரமம். பராக்கிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிறது வார்த்தை, பராக்கிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிறது ஜெபம், பரிசுத்தம். இதை கண்டாலே எல்லாருக்குமே பயம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த 6 காரியத்தை மறந்துடவே கூடாது. அதுக்குள்ள 6 காரியம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணணும்? குழந்தைங்க கர்த்தரால நிரப்பப்படும். ஏசாமிக்கு சின்ன குழந்தைங்கன்னா உயிர். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மத்தேயு 18:1, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்துல படிச்சீங்கன்னா
அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நைட் பிரேயர்ல எல்லாம் பாருங்க, ஜோடா முன்னாடி நின்னுகிட்டு ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணதை பார்த்திருந்தீங்கன்னா அரண்டு போயிருப்பீங்க. எவ்வளவு பெரிய வீரர்கள் சேனை எழும்பிட்டாங்க நம்ம சபையில. ஜூடா எழும்பிட்டான், நெகேமியா எழும்பிட்டான். நெகேமியா முட்டிக்காலே நிக்கிறான். இதை விட நம்ம சபைக்கு என்ன வேணும்? பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எழும்பிட்டு இருக்காங்க. அடிச்சு நொறுக்க போறாங்க. புதுக்கோட்டை உண்டா இல்லையான்னு ஆக்க போறாங்க. அல்லேலூயா. என்ன நமக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், இந்த குழந்தைங்க தாங்க இனிமே கலக்க போகுதுங்க. இந்த குழந்தைங்க தான் அந்த தேசத்தை அசைக்க போகுதுங்க. பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். குழந்தைங்க மேல ஏசப்பாவுக்கு அவ்வளவு உயிர். அடுத்தடுத்த வசனங்களை பாருங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் தாழ்மை இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இதுதான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு குழந்தை மாதிரி மாறணும். இதுதான் நமக்கு பாதுகாப்பு. பக்கத்துல சொல்லுங்க, இதுதான் நமக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரே என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். தொடர்ந்து 5வது வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். வாலிபர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். வேகமா முடிச்சிடுறேன். பெரியவர்கள் எப்படி இருக்கணும் பாருங்க. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 15வது வசனம் பாருங்க. 92ஆம் சங்கீதம் 15வது வசனம் படி, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எனக்காக 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் கை கொடுத்து, இல்ல 50 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் கை கொடுத்து, நீங்க பசுமையும் புஷ்டியுமா இருப்பீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பசுமையும், பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பசுமையும். இன்னும் ஒரு முறை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஏக்கம் நீங்க பசுமையா இருக்கணும், நீங்க புஷ்டியா இருக்கணும். நீங்க முதியவர்கள் ஒரு ஜெபத்தை பண்ணாம ராத்திரில படுக்க கூடாது, வெளியில போக கூடாது. சங்கீதம் 91 எப்பயுமே உங்களுக்கு கைடன்ஸா இருக்கணும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார். தமது சிறகுகளாலே அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். இந்த ஜெபத்தை ராத்திரி நீங்க பண்ணாம படுக்கவே கூடாது. இரவில் உண்டாகும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மறந்துடாதீங்க. இந்த ஜெபத்தை பண்ணாம படுக்காதீங்க. அல்லேலூயா. இது ஒரு வலுவான ஜெபம். உங்க வீட்டில் திருட வந்தாலும் கண்ணு தெரியாம போயிடும். அப்புறம் எங்கிட்ட திருடுறது? அப்படியே நின்றுட்டு இருப்பான். ஆமென். நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். கொச்சு குஞ்சுன்னு ஒரு தேவ மனுஷன் கேரளாவில், மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான். அவர் மனைவியை கூட்டிட்டு பஸ் ஏறுறதுக்கு போறாரு, கிளம்புறாரு. வீட்டில் பெரிய வாழைத்தாரு, எக்கச்சக்க பழம் திண்ணையில. உங்க மனைவி சொல்லுது, சாக்கு போட்டு கட்டிடுவோங்க, யாராவது திருடிடுவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்ப கொச்சு குஞ்சு சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பையனும் திருட மாட்டான், நம்ம வீட்டுக்குள்ள எப்படி திருட வருவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி அவருடைய பாட்டும் பாடுவேன். ஆமென். வாழ்ந்து இருக்க தெரிஞ்சுக்கணும், தாழ்ந்து இருக்க தெரிஞ்சு, அவர் பாட்டு. வாழ்ந்து இருக்க தெரிஞ்சுக்கணும், தாழ்ந்து இருக்க தெரிஞ்சுக்கணும், பஞ்சுமத்தை இல்லைன்னா பாய் விரிச்சு படுத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வயசானவர் கர்த்தருக்குள்ள அவரெல்லாம் மறிச்சு அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் பார்க்க முடியாது. வாமான அந்த அம்மா வாழை மரத்தையே பார்த்துக்கிட்டு வருது. லோத்து கதையெல்லாம் அப்படித்தானே. அதுக்கு மனசே கேட்கலாம். வாழை மரத்தையே வான் போட்டு இழுத்துட்டு போயிட்டார்.
திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா வாழைத்தார காணோம். வாழைத்தார நான் சொன்னேன்ல, கேட்டீங்களா? சொன்னேன்ல, கேட்டீங்களா? என்ன பிரச்சனை? சுமார் ஆண்டவரே, யார் வாழைத்தார கட் பண்ணிட்டு போனானோ அவன் திரும்பி வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு போய் வீட்டில் ஈசி சேர்ல உட்காந்துட்டான். இவன் வாழைத்தார வெட்டிட்டு போய் கண்ணே தெரியல. எப்படிங்க? வாழைத்தார வெட்டிட்டு போய் படுத்து அப்படியே நின்றுகிட்டே இருக்கான். அப்படியே கண்ணும் தெரியல, பார்வையும் தெரியல. திருப்பி அவன் இந்த மாதிரி அந்த வீட்டில் வெட்டிட்டு வந்துட்டு கொண்டு அந்த வீட்டில் வச்சாத்தான் கண்ணு தெரியும்போது திருப்பி கொண்டாந்து ஐயாட்டே கொடுத்துட்டான் வாழைத்தார. என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு, நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நான் அப்போ ஒன்லி கேசட் தான், சிடிலாம் கிடையாது. அவ டேப் ரெக்கார்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னால் பாட்டு கேட்காம இருக்க முடியல. கொண்டு போய் கொடுத்தேன் கவிதா எலக்ட்ரானிக்ஸில். உடனே சின்ன ரிப்பேர் தான், பார்த்து கொடுங்க சார், மத்தியானம் முக்கியமான ஒரு திரைப்படம், அதை பார்க்கணும் சார். சாரி சார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டான். நான் சொன்னேன், தயவுசெய்து திரைப்படம் பார்க்காதீங்க, என் டேப் ரெக்கார்டரை வேலை பார்த்து கொடு. இல்லை எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். பார்க்க முடியாதுங்க, உனக்கு படமே பார்க்க முடியாது, கண்ணு தெரியாதுன்னு வந்துட்டேன். ஐயோ, படம் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கண்ணு தெரியலன்னு டிவி ஆஃப் பண்ணி கதற ஆரம்பிச்சு டேப் ரெக்கார்டரை வேலை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டான். கர்த்தர் சில நேரத்துல பண்ற வேலை இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நம்முடைய வீட்டுக்கு பாதுகாப்பு தேவை. இன்னைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு ஜெபத்தோட நம்ம வீட்டுக்கு போறோம். யோபு வீட்டுக்கு எப்படி பாதுகாப்பு வந்துச்சு? யோபு 1:10 பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. டெய்லி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பலி செலுத்தி பிள்ளைங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்திருப்பாங்களோன்னு யோபு என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதனால அந்த வீட்டை சுத்தி ஒரு வேலி இருந்துச்சு. எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, குடும்ப ஜெபம் வீட்டுக்கு வேலி மாதிரி. நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. நம்ம வீட்டுக்கு ஒரு வேலிய குடும்ப ஜெபம்தான். இன்னொரு காரியம் நான் சொல்றேன். சங்கீதத்துல 147 சங்கீதத்துல 13 வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பெட்ரூம்ல போய் கை வச்சு ஜெபம் பண்ணு. பிள்ளைகள் படுத்திருக்கிற இடம் ஆமென் சொல்லுங்க. இங்க இருங்க, படுக்கை அறைய ஆசீர்வதிங்க. அடுத்தது நேரம் கிச்சனுக்கு போங்க. கிச்சன்ல இருக்கிற கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் பார்த்து கையை நீட்டி, ஒன்னு தீங்கு விளைவிக்காதபடி இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பு உண்டாவதாக. கடைசியா நிலக்கால்கள் மேல ரத்தத்தை பூசுங்க. வீட்டுக்கே அரணாயிரும். ஆமென் சொல்ல. உங்க வீட்டை எந்த சத்துருவும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, மேற்கொள்ள முடியும். ஏன்னா வாசல்களுடைய தாழ்பால்களை எது பலப்படுத்துது? குடும்ப ஜெபம். பக்கத்துல சொல்லுங்க, வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துறது எது? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு காரியம் சொல்லி உங்களை அனுப்புறேன். பட்டயத்தோட எப்பயும் இருங்க. ஆவிக்குரிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10-17 வசனங்கள் வரைக்கும் அந்த பட்டயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இயேசுநாதருடைய வாயிலிருந்து வந்ததெல்லாம் என்னங்க? என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்தது என்ன? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வசனம். இருபுறமும் கருக்கு வாய்ந்தது எது? எபிரேயர் 4:12 படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் இருபுறமும் கருக்குள்ள. கொஞ்சம் நல்ல கவனிங்க. மத்தேயு 4, லூக்கா 4 இந்த 2 அதிகாரத்துல பிசாசு 3 முறை சோதிக்கிறான். யார? எப்பேற்பட்ட பாதுகாப்புக்குள்ள அவர் போறார் தெரியுமா? உபாகமத்தில் இருக்கிற வசனத்தை காட்டி எழுதி இருக்கிறதே சொல்லுங்க பார்க்கலாம்.
வேற ஆன்சரே கிடையாது. என்ன சொன்னாரு? மத்தேயு 4:7 என்ன சொன்னார் பாருங்க. மத்தேயு 4:7 உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ரிட்டன், இட்ஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறதே. சாத்தானுக்கு ஒரு அடி, ஒரு அறை வைக்கணும்னா இந்த பைபிளை நல்லா படிக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சாத்தானுக்கு பலார் 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 பலார்னு அறை உடணும்னா எதை நல்லா படிக்கணும்? நான் அந்த காலேஜில் படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன், இயேசுவின் பருவத்தில் இருந்தேன்னு சொன்னா கட்டி பிடிச்சுக்கும் பிசாசு. ஆனா எழுதி இருக்கிறதே, இட்ஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்னீங்கன்னா அரண்டு ஓடும். 4:10 என்ன எழுதியிருக்கு பாருங்க. அதே மத்தேயு 4:10 என்ன எழுதியிருக்கு பாருங்க. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். இப்ப நான் வரிசையா சொல்றேன், இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 4:4 என்ன? கல்ல அப்பமாகும்படி சொன்னார். இவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. எங்க இருந்து கோட் பண்ணி காமிச்சாரு? உபாகமம் 8:3 கோட் பண்றாரு பாருங்க. உபாகமம் எல்லாத்துக்குமே உபாகமத்துல இருந்து ஆன்சர் பண்ணார். உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அட்டி பொல்லார்னு போட்டாரா? அடுத்தது பாருங்க. அடுத்தது மத்தேயு 4:7 உன் தேவனா என்ன பண்றான்? அடுத்தது என்ன பண்றான்? உப்பரிகையில கொண்டு போய் நிப்பாட்டுறான். அப்ப அவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? உபாகமம் 6:16 பாருங்க. உபாகமம் 6:16 பாருங்க. உபாகமம் 6:16 என்ன சொல்றாரு? நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார்களா. எழுதி இருக்கிறதே. கர்த்தரை என்ன பண்ணாத? பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. எப்பயுமே சாத்தானுக்கு நீங்க நல்ல கவனிங்க, எழுதி இருக்கிறதே, இட்ஸ் ரிட்டன். ஆல்ரெடி கர்த்தர் நமக்கு போதுமானது. உலகத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க போதுமானது எழுதி வச்சிட்டார். இனி ஒன்னு எழுத போறது இல்ல. எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். இன்னொரு காரியம் பாருங்க. மத்தேயு 4:10 உன் தேவன் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதி இருக்கிறதே. எங்க எழுதி இருக்கு? உபாகமம் 6:13 பாருங்க. உபாகமம் 6:13 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. எல்லாத்துக்கும் வசனத்திலிருந்தே பதில் சொன்னாரா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் வசனத்திலிருந்து பதில் சொன்னாரா? உங்கள்கிட்ட யாரு என்ன கேட்டாலும், எது கேட்டாலும் எதுல இருந்து நீங்க பதில் சொல்லணும்? அப்போ உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? எப்போது என்ன இருக்கணும்? மாவாட்டும் போது கூட சைட்ல ஒரு பைபிள் திறந்திருக்கணும். காய்கறி நறுக்கும் போது கூட சைட்ல ஒரு பைபிள் திறந்திருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பைபிள். வீட்டில் எங்க திரும்பினாலும் ஒரு பைபிள் இருக்கணும். குட்டி குட்டி பைபிளா இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டு ஒரு பைபிள். ஒவ்வொரு பைபிள்ல இருந்து நீ எடுத்து 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 இருதயத்தை போறா. சீக்கிரம் நம்ம கையில இருந்து பைபிள்லாம் புடுங்கிடுவாங்க. அதுக்குள்ள அவ்வளவு வேத வசனங்களையும் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு ஆள் ஆதியாகமம் மனப்பாடம் பண்ணு, ஒரு ஆள் யாத்திரையாகமம் மனப்பாடம் பண்ணு, ஒரு ஆள் லேவியராகமம் மனப்பாடம் பண்ணு. 66 புத்தகத்திலையும் 66 பேர் மனப்பாடம் பண்ணிட்டா டக்கு 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 எல்லாரும் ஒப்பிக்கலாம். இல்ல நம்ம ஒரு பேப்பர்ல என்ன பண்ணலாம்? எழுதலாம். ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரலையே? பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பை பத்தி தியானிச்சிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பு எங்க கிடைக்கும்? வசனத்துல தான் கிடைக்கும், ஜெபத்துல தான் கிடைக்கும், ஆவிகளை நிதானிக்கும் போது தான் கிடைக்கும், ஆவிகளை பகுத்து அறியும் போது தான் கிடைக்கும். ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, எங்களை என்ன பண்ணுங்க, ஒரு உத்தம நிதானிப்புல என்ன பண்ணுங்க, நடத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை ஒரு உத்தம நிதானிப்புக்குள்ள என்ன பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வரம் வேணும்? இங்க பாருங்களேன், நீங்க பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா, மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் யாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதாயிரவில். வசனம் இருக்கா? இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு உபதேசித்தார்.
எங்களுக்கு புல்பிட்ல நிற்கும் போதே உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு உள்ள லைன் கிளியர் ஆகி போயிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். உள்ள போகல திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னாக்க பிரசங்கத்தை மரியாதையா முடிச்சிடுன்னு அர்த்தம். கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக போதித்தார். யாருமே வாய் திறக்கல அப்படின்னா சத்துரு நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இதையெல்லாம் தனி ஜபத்துல எதிர்த்து நின்று ஒரு யுத்த களத்தோட வர்றவன் தான் ஊழியக்காரன். எந்த புல்பிட்ல போய் நின்னாலும் கலக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நல்ல எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே வாயை திறந்து ஒரு சில நிமிஷங்கள் கைகளை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே இந்த கிருபையை தாங்க, இந்த வரத்தை தாங்க, இந்த கிருபையை தாங்க, இந்த வரத்தை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து the spirit of discerning, ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டின் ஆவியானவர் கொஞ்சம் வாயை திறந்து, ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறிகிற ஞானம், ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு கிருபை எனக்குள்ள உண்டாவதாக. நீங்க கேட்ட வசனங்கள் உங்களை உயிர்ப்பிக்குது. நீங்க கேட்ட வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்குது. உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். வல்லமையின் ஆவியானவர் அவர் உங்களோடு இடைப்படுகிறார். அந்த அபிஷேக தைலம் உங்க மேல, அந்த ஆனந்த தைலம் உங்க மேல, அந்த கிருபையின் தைலம் உங்க மேல, அந்த விடுவிக்கிற தைலம் உங்க மேல. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, 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 நல்ல வாயை திறந்து வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவரே, வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவரே. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்கிறான் என்று சொன்னவரே. விடாதீங்க, 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 விடாதீங்க. கர்த்தரிடத்துல போராடுங்க. நீங்க கேட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிற, நீங்க கேட்ட வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற, ஆவிகளை நிதானிக்கிற வர்றோம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குது. ஆவிகளை நிதானிக்கிற the discerning spirit, that is spirit of discerning கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா கர்த்தர் தர்றார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம், 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 நிச்சயம். The power of Holy Spirit is moving now. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆவியானவரே, ஒரு நாள் எங்களை கைவிடாதீங்க. இந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும். எங்க தேவ பிள்ளைகளுக்கு இந்த வரம் வேணும். போராடி கேளுங்க. கொஞ்சம் போராடி கேளுங்க. நீங்க தந்தே ஆகணும், நீங்க தந்தே ஆகணும். உங்களை விட மாட்டேன் ஆவியானவரே, இந்த வரம் எனக்கு வேணும். ஆவிகளை நிதானிக்கிற வரம் வேணும். ஒருத்தர் சபைக்குள்ள நுழையும் போது என்ன ஆவி செயல்படுதுங்கிறது நாங்க புரிந்து கொள்ளணும்பா. கர்த்தர் தாராளமாய் ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ளுங்க.
வாலிப செல்வங்களே, இந்த கிருபையுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிருபையுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ஆவிகளை நிதானிக்கிற வர்றோம் உங்களுக்குள்ள செயல்படட்டும். The spirit of discerning உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். Jesus, Jesus, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற வரங்களை தாராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுக்கிறவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், பெரியவர்கள் வாழ்க்கையில், வாலிபர்கள் வாழ்க்கையில், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில், எங்களுடைய உபதேசத்தில், எங்களுடைய வழிநடத்துதலில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. பலப்படுத்தும். வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தும். குடும்பத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்துறணும். எல்லா நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்துறணும். எல்லா தடுமாற்றங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துறணும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.